ஒரு அழகிய கிராமத்தில், மாமரங்கள் நிறைந்த தோட்டத்தில், பல வண்ண குருவிகள் இசைக்கருவிகள் போல் கீச்சிடும் பாடல்களை பாடிக்கொண்டிருந்தன. அவற்றில் ஒரு மஞ்சள் நிற குருவி அதன் மெல்லிய குரலில் இனிமையாக பாடுவதால் பிரபலமாக இருந்தது. அந்த கிராமத்தில் ரவி என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் ரவி அந்த குருவியின் பாட்டை கேட்டு மயங்கினான். இந்த குருவியை நான் வைத்திருந்தால் என் வீடு முழுவதும் இசை நிறைந்திருக்கும் என்று எண்ணி அவன் குருவியை பிடிக்கச் சென்றான். குருவி சிக்கியதும் ரவி அதை கூண்டில் அடைத்தான். கூண்டில் அடைத்த குருவியை தன் வீட்டின் தோட்டத்தில் வைத்தான். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், கூண்டில் அடைப்பட்ட குருவி ஒரு சொட்டு குரல் கூட எழுப்பவில்லை. ரவி அதற்கு தீனி, பழங்கள், தேன் எல்லாம் கொடுத்தான். இருந்தும் குருவி மௌனமாக இருந்தது. ஏன் பாடவில்லை என்று கோபத்துடன் ரவி கேட்டான். அதற்கு குருவி மெதுவாக பதிலளித்தது. என் பாட்டு இந்த வானத்தின் விசாலத்துக்காகவும் மரங்களின் இலை சலசலப்புக்காகவும் சுதந்திரத்தின் சுகத்துக்காகவும் தான். இந்த சிறையில் பாட எனக்கு இதயம் இல்லை என்று குருவி கூறியதும் ரவிக்கு தன் தவறு புரிந்தது. கூண்டின் கதவை திறந்து குருவியை விடுவித்தான். ரவி குருவியிடம், என்னை மன்னித்துவிடு, நான் உன் சுதந்திரத்தை திருட முயற்சித்தேன் என்று வருத்தத்தோடு சொன்னான். குருவி வானத்தை நோக்கி பறந்தது. மீண்டும் அதன் இசை கிராமம் முழுவதும் எதிரொலித்தது. இப்போது அதன் பாட்டு இன்னும் இனிமையாக இருந்தது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.